ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு ஃப்ரண்ட் எண்டில் எப்படி டேட்டாஸை கொண்டு வர்றது. அன்றைக்கு நாங்கள் என்ன செய்தாங்க, போஸ்ட்மேனில் டெஸ்ட் பண்ணி பார்த்துனாங்க. அன்றைக்கு என்ன செய்தோம், பேக் அண்ட் ஃபுல் கோட்டும் பார்த்தோம். முதலாவது என்ன செய்தோம், டீச்சர்ஸுக்கு நாங்கள் என்ன டேட்டா பேஸ் எப்படி மைக்ரேட் பண்ணுறது, என்னென்ன டேபிளில் ரோஸ் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுறது அதுகளை பார்த்தோம். தென் மாடல் பார்த்தோம், என்ன மாதிரி மாடல்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் பெறணும், ஃபுல் நேம் எப்படி இருக்கு, ஃபோன் நம்பர், இந்த இதெல்லாம் முக்கியம். இந்த எழுத்துக்களே பார்த்துக்கொள்ளும், கேபிட்டல் ஸ்மால் அதுகளை. அடுத்த ஒரு கண்ட்ரோலர் ஒன்று கிரியேட் பண்ணினா ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவே இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன் என்னண்டு, இப்போ இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி. அடுத்த ஸ்டோர் பண்ற மட்டும்தான் நாங்கள் எழுதி பார்த்து நாங்கள் ஸ்டோர் பண்றது எப்படி. இப்போ ஸ்டோர் பண்ற மட்டும்தான் பார்க்க போறோம். சரியா, ஸ்டோருக்கு வேலிடேட் கொடுத்து அதுக்கு என்ன மாதிரி வேலிடேஷன் பண்ணணும், இதுகளை இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய ஏபிஐ கோடும் இதை வச்சுக்கொண்டு எழுதியிருக்கோம். ஏபிஐ கோல் எங்களை இருக்கோம்னா இங்கே சாம்பிள் டேஜிங் இவ்வளவுக்கு எழுதியிருக்கோம். சரியா, அதாவது கிரியேட் பண்றதுக்கு, வியூ பண்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கு, டிலீட் பண்றதுக்கு எழுதிக்கும். நாங்க இப்ப ஸ்டோர் பண்றதா கிரியேட் பண்றதுக்கு மட்டுமே பார்த்து கொள்ளுவோம். சரியா, நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்காத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் பழைய லிங்க கொடுத்து விடுறேன். நீங்க அந்த பழைய லிங்க போய் பார்த்துட்டு வரலாம். சரியா, பார்ட் 1 பார்ட் 2 கொடுக்குறேன். இது பார்ட் 3. ஓகேவா, அப்ப நாங்க அடுத்தது பார்த்துக்கொள்ளுவோம். அப்ப லொகின் பண்ணிக்கொள்ளுவோம். எங்கட இதோட யூஎக்ஸ் இதுல நான் லொகின் பண்ணிக்கொள்றேன். ஷோர்ட்டா போனோம்னா உங்களுக்கு விளங்கக்கூடிய பாஸ்வேர்ட் கொடுத்துக்கொள்ளும். இதை நான் அப்புறம் உங்களை விளங்கப்படுத்துறேன். இல்ல பாருங்க, 5 பேர்ட்ட டீட்டெயில்ஸ் கிடக்குது, டீச்சர்ஸ் அண்டு. ஏன் நான் ஆல்ரெடி 5 பேரை இன்சர்ட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காட்டினா, அப்டேட் பண்ணி காட்டினா, டிலீட் பண்ணி காட்டிட்டேன். அந்த ஐடி மாதிரி பாத்தீங்கன்னா இதுல டிலீட் பண்ணிப்பேன். 1 2 டிலீட் பண்ணிட்டேன், 5 டிலீட் பண்ணி. ஏன் இதுல இது பிரைமரி கீயா இருக்கிறதால எங்களுக்கு எத்தனை டேட்டா டிலீட் பண்ணு காட்டுது. சரியா, இப்ப நான் டீச்சர்ஸுக்கு போவோம். டீச்சர்ஸ் போய் கிளிக் பண்ணுவோம். இப்ப இதுல யூஎக்ஸ் எங்களை சொல்லியிருக்கேன். இதை கிளிக் பண்ணினோன்னு எங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் பிளாக் கலர்ல வரணும். சரியா, மற்றது இது ஒரு வியூ பண்ண மட்டும்தான் வரணும். அப்ப நாங்க என்ன இதை க்ளோஸ் பண்ணினோன்னு என்ன செய்யணும், பழைய மாதிரி வரணுமா இல்லையா. அப்ப நாங்க என்ன செய்யணும், இதை கிளிக் பண்ணணும், ஒரு வேரியபிளை கொண்டு வரணும். அந்த வேரியபிள் ட்ரூவோ ஃபால்ஸ் செக் பண்ணணும். சரியா, ட்ரூவோ ஃபால்ஸ் செக் பண்றதுக்கு நான் டீச்சர்ஸ் பேஜுக்கு போய் கொள்ளுவோம். இல்ல ஒரு வேரியபிளை கொடுத்து கொள்வோம். வேரியபிளை கிரியேட் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் வியூவர்ஸ் நான் வியூஸ் கொடுக்கேன். சரியா, செட் வியூஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருந்தா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஃபார்ம் கூட கோட்டை விளங்கி செய்யறதுக்கு நாம் டூல் போட்டுக்கூடிய அவங்களுக்கு காட்டிக்கொள்ளும். ஆனா நாங்கள் அதை எழுதி கொள்வோம். முதலாவது ஃபால்ஸ், சும்மா இருக்க ஒன்றும் காட்டக்கூடாதானே. அப்ப ஃபால்ஸ்ல கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ன செய்யணும், அட் டீச்சர்ன்றது இங்க இருக்கா. அதுக்கு நாங்க பட்டனுக்கு கோட் எழுதி இருக்கோம். பட்டனை கிளிக் பண்ணக்கு என்ன நடக்கணும் எழுதியில அதை எழுதி கொள்ளுவோம். ஒன் கிளிக் பண்ணக்கு என்ன செய்யணும், கிளிக் பண்ணக்கல இந்த செட் வியூ என்ற வேரியபிள் ட்ரூவா இருக்கணும். சரியா, ட்ரூவா இருந்தா சரி. ட்ரூவா இருந்தா என்ன செய்யணும், அது ஓபன் பண்ணணும். இப்ப நான் ஒரு சும்மா ஒன்று எழுதுறேன். சரியா, இப்ப வியூஸ் ஒன்று எழுத போறேன். இல்ல போயிட்டு வியூஸ் 2 சைன் ட்ரூவா இருந்தால் நான் என்ன செய்ய போறேன், சும்மா H1 ஹாய் என்று போட போறேன். நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணதா இல்லையான்னு பார்க்கணும் தானே. அப்ப ஹாய் என்று போட்டுக்கொள்றேன். போட்டமண்டா இதுல போயிட்டு நான் காணையில கிளிக் பண்ணோன்னு பாருங்க, ஹாய் காட்டு. சரியா, ஹாய் என்று காட்டுது. சரியா, இப்ப எனக்கு என்ன, முதலாவது இந்த பேக்ரவுண்டை நான் ஃபுல்லா கருப்பாக்கணும். அது விளங்கு தானே உங்களுக்கு. அப்ப நான் முதல்ல ஒரு டிவ் கிளாஸ் ஓபன் பண்ணி கொள்ளுவோம். டிவ் கிளாஸ் நேம் இதுல பின்னிக்கு இருக்கிறத பிக்ஸ்டா இருக்கணும். அது இன்சர்ட் பண்ணணும். என்னென்ன ஃபுல்லாவே பேக்ரவுண்ட் பிளாக்கா இருக்கணும். அதோட பேக்ரவுண்ட் பிளாக் 50% இருக்கணும். சரியா, அடுத்த பிளெக்ஸா இருக்கணும். ஐட்டம்ஸ் சென்டர்ல இருக்கணும். ஜஸ்டிஃபை பண்ணணும் சென்டர்ல. சரியா, அடுத்த செட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா இதுவும் டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும் சொல்றப்போ 50 இருக்க போகுது. சரியா, அடுத்து பேடிங் கொடுத்து கொள்ள அப்புறம் 8 கொடுத்து கொள்ள போறோம். 8ல 4 கொடுத்து கொள்வோம். நாக கூட வேண்டாம் எங்களுக்கு. சரியா, இவ்வளதையும் கொடுத்துட்டு நீங்க டிவ் க்ளோஸ் பண்ணியே ஆகணும். இல்ல க்ளோஸ் பண்ணா விடையலாது, க்ளோஸ் பண்ணணும்.
சாரி, இது அடுத்தது வந்து நெட் கனெக்ஷன் இருக்கிறபடியாக காட்டுது. நெட் கனெக்ஷன் இல்லாமல் நான் ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, ஒரு பிளாக் கலர் ஒன்று வந்துச்சு. இனி இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணணுமா இல்லையா? அப்போ நான் நெட்டை நிப்பாடி கொள்றேன். ரெண்டாவது ஆட்டோ சஜஷன் காட்ட வேணாம் எங்களுக்கு, அது கஷ்டம் படிக்கிற ஆக்களுக்கு. சரியா? அடுத்தது வந்து எழுதி கொள்வோம் div கிளாஸ் நேம் எழுதி கொள்வோம். சரியா? கிளாஸ் நேம் எழுதுவோம். என்னண்டு பேக்ரவுண்ட் வந்து என்ன ஒயிட் கலர்ல இருக்கணும். எல்லாரும் இப்ப A2ல யூஸ் பண்ணுவீங்க. ஆனா A2ல விட நாங்க இப்ப மேனுவலா கோட் எழுதுற பெனிஃபிட் என்னண்டா எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து கொள்ளும். சரியா? ஃபுல் வித் வந்து ஃபுல்லா இருக்கணும். மேக்சிமம் எவ்வளவு வித் வரணும்டா 3XL கொடுக்க 3L வரைக்கும் கொடுக்கணும். அது ரவுண்ட் பந்து ஃபுல் ரவுண்டும் 3XL கொடுக்குறேன். இந்த ரவுண்டட் நான் 3XL கொடுக்காம காட்டுறேன். இந்த மாதிரி வரும் ரவுண்டட்டா இருக்கணும். அது ஷேடோ அதான் வந்து அந்த அதை வந்து பின்னுக்கு இருக்க பேக் சைடு எப்படி வரணும் 2XL இருக்கணும். சரியா? அடுத்தது வந்து என்ன பேடிங், எல்லாத்தையும் பேடிங் இன்சைட்டுல பேடிங் 8க்குள்ள இருக்கணும். சரியா? அடுத்த ரிலேட்டிவா இருக்கணும். ரெண்டாவதுக்குள்ள இருக்கணும். மேக்சிமம் எவ்வளவு ஹைட் இருக்கணும் மட்டும் கொடுக்கும். வேர்டிக்கலா எனக்கு வந்து நான் ஹைட் கொடுத்து கொடுக்குறேன். அப்ப 90 வேர்டிக்கல் ஹைட் கொடுக்குறேன். சரியா? தென் வந்து என்ன செய்யணும் ஓவர்ஃப்ளோ பண்ணணும். இது இந்த சைட்டால ஒட்டோ. சரியா? பாத்தீங்களா? இப்படி ஒன்று ரவுண்டட் அண்டைக்குல பாருங்கோ. இங்க பாருங்க ரவுண்டட்டா இருக்கா? இல்ல. இங்க பாருங்கோ நெளிஞ்சி இருக்குது. இந்த ரவுண்டட்டுக்கு தான் நாங்க கொடுக்க போறோம். இப்ப ரவுண்டட்டுக்கு நான் கொடுக்குறேன் என்னண்டு ஷேடோ எல்லாம் கொடுக்குறேன் 3XL. பாருங்க 3XL வியூல டவுன்லோட் ஆயிட்டு. இப்ப நான் 6 கொடுத்தேன்டா ஸ்கொயர்ல வந்துடும். 2 கொடுத்துப்பா 2 கொடுக்கலாம். உங்களுக்கு விரும்பினா 2ல கொடுத்து கொள்றேன். நான் 2ல எடுக்கட்டும். சரியா? அடுத்தது வந்து நான் கொடுக்க போறேன் க்ளோஸ் பட்டன் கொடுத்து கொள்ள போறேன். இதுக்கு முதல்ல அதை என்ன செய்ய போறேன் ஒரு க்ளோஸ் பட்டன். ஏண்டா இதை வந்து நான் ஃபோல்ஸ் பண்ணணும். ட்ரூ அண்டா காட்டி கொண்டு நிக்குது. இதை நான் க்ளோஸ் பண்ணணும். அப்ப நான் ஒரு பட்டன் கொடுக்க போறேன். பட்டனுக்கு வந்து பாருங்க நான் எக்ஸ் ஒரு வேல்யூல வைக்கிறேன். இந்த பட்டன் என்ன செய்ய போகுது பாருங்க. சும்மா காட்டுறேன் பட்டன் எப்படி இருக்குன்னு. இது இங்கே இருக்கு. ஆனா பட்டன் எங்க இங்க இருக்கு? இந்த சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. ஓமா இல்லையா? இதை நாங்க என்ன செய்யணும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வரணும். ஓமா இல்லையா பட்டனை? அப்ப நாங்க வந்து பட்டனுக்கு ஒரு கிளாஸ் நேம் எழுத போறோம். ஐட்டம்ஸ் ரைட். இல்ல இங்க வந்து என்ன எடுக்கணும் நான் சுத்தி வேற இருக்கிற தகுதியை கொடுக்க போறேன். அப்சல்யூட் என்ன மேல ரிலேட்டிவ் கொடுத்துருக்கேன். அப்சல்யூட் கொடுத்துட்டு டாப்ல இருந்து 5க்குள்ள இருக்கணும். ரைட்ல போயிட்டு 5ல இருக்கணும். சரியா? இந்த டெக்ஸ்ட் ஓகேவா? இங்க எல்லாம் கேட்கலாம். இந்த ரைட்டை மட்டும் எழுதலாம் பாருங்க. நான் ரைட்டை மட்டும் எழுதுறேன். என்ன அப்படி பெறாது. இங்க இருந்து அங்க போற வைக்கிறதுக்கு நாங்க இங்க எழுதி கொள்ளணும். சரியா? 5 வரைக்கும் எழுதணும். அட் சேம் டைம்ல டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும் 2XL இருக்கணும். அதாவது 2XL கொஞ்சம் பெருசா இருக்கணும். சரியா? அதோட என்ன செய்யணும் அடுத்த டெக்ஸ்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர்ல இருந்த இல்லாடி பார்த்துக்கொள்ளுங்க. அந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருக்கும் கிரே கலர்ல இருக்கு. அதான் கிரே கலர். இதை நாங்க வந்து கிளிக் பண்ண நடக்கணும். செட் வியூ வந்து என்ன ஆகணும் ஃபால்ஸா மாறணும். ஃபால்ஸா மாறினா என்ன இது க்ளோஸ் ஆகும். பாருங்க பாருங்க வரனா set views.
திருப்பி ஒரு டைப் பண்ணி கொள்வோம். ஸ்பெல்லிங் ஒழுங்கா போட்டுக்கொள்ளணும். செட் வியூஸ் false. சரியா? அப்டேட் ஆயிட்டு பாத்தீங்களா? க்ளோஸ் ஆயிட்டு. அது நாம டைப் பண்ண இரண்டோடைய தான், அது வேற இல்லை. ஸ்பெல்லிங் ஒழுங்கா டைப் பண்ணாடி வராது. அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு என்ன வரணும்? அதுல ஹெடிங் வரணுமா இல்லையா? அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? ஹெடிங் வரணும். இப்ப நாங்க இந்த டிவ்வுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? ஹெடிங் வரணுமா இல்லையா? ஹெடிங் எழுதி கொள்ளும். சரியா? டிவ் வந்து ஓபன் பண்ண போறேன். இந்த டிவ்வுக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்? இது வந்து ஃபுல் செட்டா வர போகுது. அதாவது ஹெடிங்ல இருந்து இங்க பாருங்க, அது இரரை ஃபுல்லா அடிக்குது. இவ்வளவுக்கும் சேர்த்து ஒன்று எழுத போறேன். சரியா? இவ்வளவுக்கும் சேர்த்து அப்ப நான் எழுத போறேன். முதலாவது என்ன செய்யணும்? டிவ் வந்துட்டு எங்க இருந்து? மேலே இருந்து எனக்கு வந்து என்ன 8 இன்ச்சு தள்ளி வரணும். சரியா? 8 இன்ச்சு தள்ளி வரணும். தள்ளி வரைக்கும் என்ன செய்யணும்? முதலாவது ஹெடிங் H1 என்ன வரணும்? எனக்கு அட் டீச்சர் வரணும். ஓமா இல்லையா? இல்ல பாருங்க, கிளிக் பண்ணோன்னா எனக்கு அட் டீச்சருங்க தெரியல. ஏன் தெரியல? அட் டீச்சரை வந்து நான் இங்கே இருக்கிறேன், இது கீழே இருக்கிறேன். இங்க எழுதுவோம். அட் டீச்சர் வந்துடுவேன். சரியா? ஏன் நான் இதுக்குள்ள டிவ் விட்டு க்ளோஸ் பண்ற இது வந்து பேக் சைட்டுக்குள்ளே தான் எழுதியிருக்கிறேன். அந்த டிவ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கொள்ளணும் நீங்க. இந்த டிவ் என்னது? இது வந்து ஃபுல் அந்த பாக்ஸை குறிக்க போறது. இந்த டிவ் என்னது குறிக்குது? அவுட் சைடை ஹைட் பண்றதுக்கு. சரி, அதுக்குள்ள எழுதக்கூடாது. நீங்க எந்த எதுக்குள்ள எழுதுறன்றத பார்த்து ஒரு எழுதி கொள்ளுங்க. இதுக்கு ஒரு டிவ் ஒன்று வரும், இதுல ஒரு கேப்பை விட்டு கொள்ளும். சரியா? இல்ல வந்து என்ன செய்ய போறோம்? டீச்சருக்கு வந்து நான் ஒரு டிசைன் கொடுத்து கொள்வோம். என்ன செய்வோம்? கிளாஸ் நேம். அவனோட டெக்ஸ்ட வந்து என்ன செய்யணும்? முதலாவது வந்து பிக்கர் ஆக்கணும். அப்ப 3XL கொடுக்க பாருங்க, ஒவ்வொரு சேஞ்சஸும் ஆட்டோமேட்டிக்கா மாறும். அடுத்தது வந்து என்ன? இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரே கலர்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? அப்ப அது கிரே கலரை கொடுத்துக்கொள்வோம். சரியா? ஃபொண்ட் வந்து போல்டா இருக்கணும். நம்ம போல்ட் டைப்ல இருக்குல்ல, போல்ட். அத டெக்ஸ்ட் வந்து கிரே கலர்ல இருக்கணும். கிரே கலர் ஒரு பெருமானம் போட்டுக்கொள்ளும். நான் 900 போட்டுக்கொள்றேன், கொஞ்சம் ஹார்டா இருக்கணும்ன்றதுக்காக. பாத்தீங்கன்னா விளங்கும். பாத்தீங்களா? இந்த ரெண்டு முறை கலரா இருக்கா இல்லையா? ஃபோன் தான் வித்தியாசம். மற்றபடி ஓகே. அடுத்த ரெண்டாவது என்ன? ஒரு சின்ன ஹெடிங் போட்டுருக்காங்க. என்ன? ஃபேக்கல்டி ஃபண்ட். அது ஈஸியா காப்பி பண்ணலாம். இதுல இது ஃபுல்லா டைப் பண்ண வேண்டி இல்லை. அப்ப நான் அடுத்த இதை போட போறேன். அடுத்த இன்னொரு இதா போட்டுக்கொள்றேன். இதுக்குள்ள H6 போடுறேன். சரியா? H6க்கு அந்த விஷயங்களை நான் செய்து கொள்ளுவோம். கிளாஸை மட்டும் போட்டுக்கொள்வோம். சரியா? அது கொஞ்சம் லைட்டா இருக்கணும். டெக்ஸ்ட் வந்து கிரே கலர்ல இருக்கணும். 500ல இருக்கணும். சாரி, 400 போட்டுட்டு 500. சரியா? 500 இருக்கணும். மேலே இருந்து 2 டொப்ல இருந்து கொஞ்சம் இறங்கி காட்டும். பாத்தீங்களா? இப்ப டொப்ல இறங்கி இருந்து காட்டுதா இல்லையா? மர்ச்சேந்தில இருந்தது. இப்ப மேல இருந்து ஒரு சின்ன கேப் பெறணும். இங்கத்த மாதிரி. சரியா? அப்ப அந்த விளக்கங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? எம்டினா மேல இருந்து ஒரு கேப் கொண்டு வரணும். சரியா? இனி வந்து இவ்வளவு வந்து ஃபோமுக்குரிய விஷயங்கள். சரியா? ஃபோமுக்கு கொடுக்கறது, இதை கொடுக்க ஒர்க் பண்ண போதும். அப்ப நாங்க இதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம்? ஃபோம் ஒன்றை கிரியேட் பண்ண போறோம். ஃபோமுக்குலாம் எல்லாம் பெற போகுது. ஃபோமுக்குல வந்து என்ன செய்யணும்? அதை பிற பார்ப்போம். இன்சர்ட் பண்ற போட்டிங்க பிற பார்ப்போம். முதலாக உள்ளுக்கு எழுதுவோம்.
div கிளாஸ் ஒரு div வந்து ஓபன் பண்ண போறோம். அது வந்து எப்படி இருக்கணும், greet டைப்ல இருக்கணுமா. ஏன்னா greet மாதிரி தானே ஒன்று இது greet வந்து கோல்ஸ்ல இருக்க போது கோல்ஸ் உண்டு. மீடியம் ஸ்கிரீனுக்கு எப்படி இருக்கணும், இது வந்து மொபைல் ஸ்கிரீனுக்கு உண்டு. மீடியம் ஸ்கிரீன் என்ன, ஏன்னா greet வந்து கோல்ஸ் வந்து 2 கோல்ஸ் கொள்ள காட்டணும் மீடியம் ஸ்கிரீன். சரியா, கேப் வந்து ஒவ்வொரு இதுக்கு கேப் வந்து 6. சரியா, அடுத்தது வந்து பார்க்க போறேன், நான் உள்ளுக்கு எழுதி கொள்ள போறேன். இனி ஒவ்வொரு விஷயத்தையும் எழுத போறேன். சரியா, அதுக்கு ஒரு டிவர்க் ஓபன் பண்ணி கொள்வோம். சரியா, ஒவ்வொன்று எழுதிக்கோ. முதல்ல லேபிள் ஓமா இல்லையா, என்னென்ன ஃபுல் நேம் பாப்போம். இதை காட்டுதான்னு பார்த்துட்டு வருவோம். சாரி, நேம் காட்டுது. சரியா, நான் ஃபுல் நேம் கேப் விட்டு வரணும். மெயின் இதில் ஒரு இடைவெளி வருது, கேப் விட்டு வரணும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல் நேம் இருக்குது, போல்டா இருக்கு. இங்கே போல்டா இருக்கு இல்லை. அப்படிலாம் லேபிளுக்கு என்ன கிளாஸ் எழுத போறோம். சரியா, கிளாஸ் நேம் என்ன செய்யணும், ஃபொண்ட் வந்து செமி போல்ட், ஃபுல் போல்ட் இல்ல செமி போல்டா இருக்கணும், சின்ன போல்டா இருக்கணும். டெக்ஸ்ட் வந்து கிரே கலர்ல இருக்கணும், அது விரும்பின கலர்ல கொடுத்துக்கணும். நான் கொஞ்சம் 700 கொடுத்துக்கொள்வோம். சரியா, கொஞ்சம் 700 இருக்கட்டும். ஓகே, அடுத்தது வந்து என்ன, மேலே இருந்து மீடியம் சைட் வந்து பை வந்து 2 இருக்கும். சரியா, அதையும் கொடுத்துக்கொள்றோம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து என்ன, இன்புட் பாக்ஸ் வரணும். ஆமா இல்லையா, என்ன இன்புட் பாக்ஸ், டெக்ஸ்ட் டைப் பண்ண போறோம். சரியா, அது நேம் வந்து என்னன்னு வைக்கிறேன், இதுதான் முக்கியம், பார்த்துக்கொள்ளுங்க. ஃபுல் நேம் அங்க கொடுத்தமா ஈஸியா கொடுத்தீங்கன்னா பெஸ்ட். அடுத்த பிளேஸ் ஹோல்டர் என்ன காட்டணும், பிளேஸ் ஹோல்டர் என்ன, டாக்டர் கௌஷிக். சரியா, சும்மா ஒரு பேரை கொடுத்துக்கொள்றேன். சரியா, அடுத்த இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்க போறேன். எப்படி இருக்கும் அதை கொடுக்காம பார்ப்போம். பாருங்க வர அடுத்தது ரிக்வயர்ட் பண்ணணும். அதங்க வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு அப்படி வரக்கூடாது. என்ன இது கீழே வரணும். ஓமா இல்லையா, மற்றது இங்க பாருங்க, இது என்ன ஷேப்ல வந்திருக்கு, ரவுண்ட் ஷேப்ல வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணணும், இப்படி வருது. ஃபோக்கஸ் பண்ணுங்க, இதை ஃபோக்கஸ் சொல்றோம். சரியா, முதலாவது வந்து ரவுண்ட் பண்ண வைப்பான். இதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் ஒரு கேப் வேற ஒன்று கொடுப்போம். சரியா, இது வந்து முன்னுக்கு ஒரு கேப், பின்னுக்கு ஒரு கேப் வேற வைக்கும். அல்லது ஒரு சேர்ந்த மாதிரி இல்லடக்கு பாருங்க. ஓகேவா, இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் எழுத போறோம். வித் வந்து ஃபுல்லா இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி. சரியா, அடுத்த போர்டர் இருக்கணும். போர்டர் வந்து எனக்கு என்னவா இருக்கணும், ஒரேஞ்ச் கலர்ல இருக்கணும். அங்க பாத்தீங்கன்னா ஒரேஞ்ச் கலர்ல இருந்திருக்கு. பாருங்க பாருங்க, சாரி, நான் இங்க கிளிக் பண்ணக்க ஒரேஞ்ச் வருது. சரியா, நான் இங்க ஒரேஞ்ச் போடுறேன். எனக்கு வந்து கிரே கலர்ல இருக்கணும். சாரி, கிரே கலர்ல இருக்கணும். ஓகேவா, அதோட என்ன இருக்கணும், ரவுண்டட் பண்ணி இருக்கணும். ஓமா இல்லையா, 2XL தேவையில்லை, எனக்கு ஒரு 2XL காணும், 3XL தேவையில்லை. சரியா, ஓகே. அடுத்தது என்ன வாடணும், அது X பக்கத்துல 5 Y பக்கத்துல 4, அப்பதான் கொஞ்சம் ஓரளவு சைஸா வரும். பாருங்க,
பாருங்க, எக்ஸ் பக்கத்துல 4, எக்ஸ் பக்கத்துல 4, இங்க வையில 5. சரி, அந்த ஹைட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. அடுத்தது வந்து என்ன, டெக்ஸ்ட் வந்து லார்ஜா இருக்கும். சரியா, அவுட்லைன் எனக்கு தேவையா, தேவையில்லைன்னு கொடுக்கணும். ஓகேவா, இங்க வந்து கேப் வந்திருக்கு. என்ன இங்க வந்து இதுக்குள்ள கேப் இல்லை பாருங்க, இந்த எழுத்துக்கிட்ட அதே மாதிரி தான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா, அடுத்தது வந்து நான் என்ன செய்ய போறேன், ஆனா இதை கிளிக் பண்ணிக்கல என்ன ஆகணும், ஃபோக்கஸ் பண்ணிக்கல தான் ரிங் டெண்டில் இருக்கணும். கொஞ்சம் மொத்தமாகும். இங்க பாருங்க, மொத்தமாயிட்டு கிளிக் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி. இந்த ஃபோக்கஸ் பண்ணிக்கல என்ன செய்யணும், இந்த ரிங்குக்கு என்ன கலர் வரணும், ஒரேஞ்ச் கலர் வரணும் கொடுக்கணும். பாருங்க, இங்க கிளிக் பண்ணிக்க காட்டுது. சரியா, ஓகேவா, ஓகே. இது ஒரு டிவ், இன்னொரு டிவ் கிரியேட் பண்ண போறேன். அப்ப இது ஈஸியா காப்பி பண்ணி இதுக்கெல்லாம் இன்னொரு டிவ் போட்டுக்கொள்ளும். பாருங்க, அதாவது கீழே அழகா வந்து கொள்ளும். சரியா, ஃபுல் நேம் அடுத்த என்ன, சப்ஜெக்ட். ஒரு இங்க டேபிள பார்த்துக்கணும், ஃபுல் நேம், ஃபோன், இமெயில், சப்ஜெக்ட். ஃபோன் தான் கொடுத்துக்கொள்ளும். சரியா, இல்ல வேற ஒன்றுமே இல்லை, நீங்க இதுகளை மட்டும் மாத்தி கொள்ளலாம். எல்லாத்தையும் டைப் பண்ணணும் மட்டும் இல்ல. போனை நான் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால போன் கொடுக்க. அங்க கொடுத்த நேம கொடுத்துக்கொள்ளுங்க. ஒரு டேட்டாபேஸை பார்த்துக்கொள்ளும் என்ன ஃபார்மேட்ல இருக்கு. மைக்ரேஷன்ல போயிட்டு டீச்சர்ஸ் தேவை, கிரியேட் டீச்சர்ஸ், போன் ஸ்ட்ரிங் கொடுத்துங்க. அப்ப டெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுவோம். அதுக்கு ஃபார்மேட் கொடுத்துக்கொள்ளும். சரியா, அலைன்மெண்ட்டுகளை பார்த்துக்கொள்ளும். நீங்க அந்த அலைன்மெண்ட்டுகள் டீசெண்டா ஈஸியா போட்டீங்கன்னா சுவோம். இதுல ஒரு கேப்பை விட்டுக்கொள்ளும். எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா போடணும். உங்களுக்கு வேணுமெண்டா அதுல என்னென்ன தேவையானதை போட்டுக்கொள்ளுங்க. மெட்டால் வந்து ஒரு ஆள் யூஸ் பண்ணணுமெண்டா, அடுத்த போன், அடுத்த இமெயில். இமெயில் டைப் பண்ணி கொள்ளும். சரியா, இந்த இமெயில் டைப்ல இருந்தா தானே வரும். ஓகே, ஒருக்கா இது மாத்தி கொள்ளணும், இமெயில் மாத்தி கொள்ளணும். இந்த இமெயில போட்டு கொள்றோம். சரியா, அடுத்தது வந்து என்ன, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அடுத்தது என்ன, எக்ஸ்பீரியன்ஸ். நம்பர். எரர் வந்தா அதுல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எரர் தெரிஞ்சுக்கொள்ளும். சரியா, சிம்பிளா மாத்திக்கொள்ளலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தது என்ன, கிளாஸ் பண்ணிக்கொள்ளுவோமா, கிளாஸ் போட்டுனாங்களா, மூன்று 4 5. அடுத்த களத்தி, கடைசியா வந்து களத்தி.
இது வந்து கலர் தீம் பெறப்போகுது ஆமா இல்லையா கலர் தீம் என்னண்டு பெறப்போகுது அது இன்புட் பாக்ஸ் இல்லையோ அது செலக்ட் பண்றதுக்கு சரியா ஒரு விஷயத்தை விட்டுட்டோம் ஸ்டேட்டஸ் போடுவோம் அப்ப ஸ்டேட்டஸ் அடுத்த கலர் தீம் சரியா இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா அதுல வந்து நாங்க என்ன செய்ய போறோம் ஸ்டேட்டஸ் இருக்க போது அதுக்கு வந்து செலக்ட் ஆப்ஷன் தான் சரியா இந்த கிளாஸ் நேம் அப்படியே இருக்கட்டும் இதை செலக்ட் மாத்திக்கொள்வோம் ஈஸியா ஓகேவா அதே இது விஷயம் தான் வேற போதும் அப்ப நான் திருப்பி எழுத தேவையில்லை இங்க ஒரு க்ளோஸ் பண்ணாம இனியும் வந்து நான் என்ன ஆப்ஷன் கொடுக்க போறோம் ஆப்ஷன் என்ன முதலாவது வந்து ஆக்டிவா இருக்கலாம் அல்லது வந்து என்ன ஆப்ஷன் ஒன் லீவ்ல இருக்கலாம் சரியா ஆக்டிவோ ஒன் லீவ் சரியா உங்களுக்கு இதுக்கும் வந்து இப்படி வரணுமெண்டா நான் இதை எழுதி கொள்ளலாம் கிளாஸ் நேம் rounded 3xl ஓவர் ஆப்ஷன்ஸ் எழுதி கொள்ளலாம் அப்படி வேறுமெண்டா இல்லை சரியா இது எப்படி எழுதுறன்றது அப்புறம் சரியா இப்போ நாங்கள் வந்து இந்த பேசிக்காக இப்படி கிளிக் பண்ண இப்படி வரணும்ன்ற மட்டும் பார்த்துக்கொள்ளும் சரியா ஓகேவா அது சரி அடுத்தது வந்து கலர் தீம்ன்றது வரணும் ட்ராப் டவுன் பாக்ஸ் எழுதியாச்சு சாரி ஈஸியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா டைம் வேஸ்ட் தானே அடுத்த கலர் தீம் அப்படி வரும் சரியா கலர் தீம் வந்து என்ன செய்யணும் எங்களுக்கு வந்து செலக்ட் பண்ற விஷயமா தான் இருக்க போகுது சரியா அது வந்து நாங்க எப்படி வர போறோம் எழுதிக் கொள்ளும் அதுக்குள்ள ஒரு டிவ் எழுதி கொள்ளுவோம் என்னமா இருக்கணும் ஃபிளெக்ஸ் பண்ணி இருக்கணும் ஃபிளெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் ரோட் டைப்ல இருக்க போகுது ஒன்றுக்குள்ள ஒன்றா பக்கத்துல சாரி ஒன்றுக்குள்ள ஒன்றா கோலம் இதா இருக்க போகுது சரியா இதுக்குள்ள வந்து என்ன செய்யணும் எங்களுக்கு வந்து ஃபோம் குரூப் ஒன்று கிரியேட் பண்ண போறோம் சரியா எப்படி இதான் குரூப் கிரியேட் பண்றேன் டபுள் கோட்டேஷனுக்கு இந்த ஃபோம்ல என்ன செய்ய போறோம் ஒரேஞ்ச் 400 இருக்க போகுது 2 இது வரைக்கும் ரெட் 400 வரைக்கும் சரியா பாப்போம் அங்க காட்டுதான் ஓகே காட்டு போங்க பாப்போம் அது ஃபுல்லா என்ன முடியல இது வந்து எழுத்துக்கெல்லாம் என்ன கொடுக்குறோம் சரியா பாருங்க அங்க போன கலர் 3 4 5 6 இந்த கலரை பாருங்க முதலாவது வந்து ரெட் ஆரஞ்சு ரெட் ஜெல்லோ ஆரஞ்சு கிரீன் இல்ல இது பர்பிள் பிங்க் அப்படியே கலர் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கொள்ளும் சரியா நான் நீங்க நோட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக நான் போட்டுக்கொள்றேன் ஜெல்லோ 400 அதே மாதிரி ஆரஞ்சு அந்த 300ல மிக்ஸ் பண்ணினா ஓகே இருக்கும் சரி அதே மாதிரி அடுத்தது என்ன அடுத்தது ப்ளூவும் சியானும் சரியா
green cyan. அடுத்தது வந்து என்ன, purple pink. கொஞ்சம் டிலே ஆக போகுது வீடியோ நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்யறோம், கொஞ்சம் குயிக்காக செய்து விடுவோம் என்ன. அடுத்த ரோஸும் பிங்க். இதை நாங்கள் செய்ய போகிறோம். இனி மேப் பண்ண போகிறோம். சரியா, மேப் பண்ண போகிறோம் என்னண்டு தீம் அண்டு. சரியா, இதுக்கு முதல்ல இந்த தீம் அண்ட் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கொள்ளணும். கலரை செலக்ட் பண்ணிக்க என்ன பேர் ஓணும். சரியா, ஃபங்க்ஷன் எழுதி கொள்வோம். முதலாவது constant handle color select. சரியா, செலக்ட் ஆயக்கு என்ன செய்யணும், தீம் அண்டு வைக்கணும். வேரியபிளுக்கு தீம் அண்டு, இங்க தீம் அண்ட் டிக்ளேர் பண்ணா தான் அங்க வரக்கூடிய இருக்கும். இவ வந்து எப்படி இருக்கணும், செமிகோலன் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு, இங்க வந்து செமிகோலன் கொடுத்துருவோம். சரியா, பாருங்க இதுல வந்து ஃபார்ம் டேட்டா. அப்ப ஃபார்ம் டேட்டா செட் பண்ணணும். அதுக்கு முதல் நாங்க ஃபார்ம் டேட்டாவை கிரியேட் பண்ணிக்கொள்வோம். என்னென்ன ஃபார்ம் டேட்டா கொடுக்க போறோம். சரியா, இதுக்கு முதல் நாங்க ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணணும். ஃபார்ம் கிரியேட் பண்றது ஃபார்ம் டேட்டா கமா செட் ஃபார்ம் டேட்டா. சரியா, ஃபார்ம் டேட்டா செட் ஃபார்ம் டேட்டா. அதுல வந்து என்னென்ன கொடுக்க போறோம், யூஸ் ஸ்டேட். சரியா, அதான் முக்கியம். அதுல வந்து நாங்க என்ன கொடுக்க போறோம் இருந்தா அதுல நாங்க இதுல கூட்டு காட்டோம். சரியா, முதலாவது வந்து ஃபுல் நேம் இருக்க போகுது. ஓமா இல்லையா, அங்க கொடுக்க போறோம். இதுல கொடுக்காம அடுத்த ஃபுல் நேம். இதுக்கு நான் என்ன செய்வோம், ஈஸியா போயிட்டு இங்க எவ்வளவு கோப்பி, இதை கோப்பி பண்ண தேவையில்லை. மாடல்ல போனீங்கன்னா பேரல் காட்டும், அதை அப்படியே கோப்பி பண்றது. ஸ்பெல்லிங் பிள்ளை இல்லாமல் இருக்கணும். அப்ப நாங்க இதை இங்க ஒப்பி ஒண்ணி போட போறோம். அப்ப என்ன செய்ய போறோம், இங்க வந்து இதை ரிமூவ் பண்ணி விட போறோம். எல்லாத்தையுமே போட்டுக்கொள்ளும். சரியா, இப்ப நான் என்ன கலர் செலக்ட் பண்ண போறோம். கலர் செலக்ட் பண்ணிக்கல என்னென்ன மாறணும், ஹேண்டில் கலர் கேண்டிலுக்கு என்னென்ன மாறணும் எழுத போறோம். செட் ஃபார்ம் டேட்டா எப்படி இருக்கணும், அது இப்போ டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வரும். அது எப்படி இருக்கணும், ஓப்பன் பிரேக்கெட் ஓப்பன் பிரேக்கெட் இது கொஸ்டின் பிரேக்கெட் ஃபார்ம் டேட்டா இருக்கிற ஃபார்ம் டேட்டாவோட என்ன செய்யணும், கலர் தீம் வந்து மாறணும். கலர் தீம் எப்படி மாறணும், தீம் வந்து மாறணும். ஓமா இல்லையா, அங்க செலக்ட் பண்ற தீம் பெறணும். சரியா, இங்க நாங்க என்ன எழுதி முடிக்கல. இங்க வந்து அடிக்கிறோம்டா மேப்ல தீம் கொடுக்க போறோம். இந்த தீம் எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்க போதுண்டா, பட்டன் வச்சு வேற போதும். பட்டனுக்கு போய் கீக்ல போய் தீம் ஆக்க போறோம். பட்டன் மாதிரி ஆக்கினா தான் சுவம். அப்ப அதை கொடுத்துக்கொள்றோம். சரியா, தீம் ஆகி கொடுத்துட்டு அதோட டைப் வந்து என்ன, பட்டன் டைப்ல இருக்க போகுது. ஏன்னா பட்டன் மாதிரி தான் இருக்கணும். அந்த பட்டன் டைப் தான் அங்க இருக்கு. இதுல ஒரு சின்ன இஷ்யூ, பட்டனை வந்து நான் ஓப்பன் பிரேக்கெட் பண்ணிடல. சரியா, ஓகே. இதுல வந்து நான் என்ன செய்ய போறோம், இதை நான் கிளிக் பண்ணேக்கே நடக்க போகுது. முதலாவது பட்டன் கீ எழுதியாச்சு, என்ன ஒன்றுகள் எழுதிக்கொள்ளும் ஈஸியா. பட்டன் கீ
இது ஏதோ எக்ஸ்பெக்டட் ஆமே மேப் தீம் சரியா எல்லாரும் எக்ஸ்பெக்டட் கட் இருக்குது இரரை பார்த்து திருத்தினீங்கன்னா சுவம் சரியா இதுல டோக்கன் பண்ணது பிள்ளைன்னு சொல்லுது இருந்தால் unexpected token did you mean equal digit ஓகே அது தேவையில்லாம ஒரு ஓப்பன் பிரேக்கை கொடுத்துட்டேன் இருந்தால் பட்டனா இருக்கணும் டைப் என்ன பட்டன்ல இருக்க போகுது கிளிக் பண்ணக்கல என்ன செய்யணும் அந்த ஃபங்க்ஷனை கூப்பிடணும் ஒன் கிளிக் பண்ணேக்க என்ன செய்யணும் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணணும் ஓமா இல்லையா ஹேண்டில் கலர் செலக்ட் அந்த ஃபங்க்ஷன்ல போயிட்டு என்ன செய்யணும் இந்த தீம் ஸ்டோர் ஆகணும் சரியா ஓகேவா தீம் ஸ்டோர் ஆகணும் எப்படி ஸ்டோர் ஆகணும் இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ண போறோம் சரியா சாரி வேற அதுல ஒரு இரர் இருக்கு ஃபுல்லா முடிக்காம எடுக்கலாம் சரியா அடுத்த கிளாஸ் நேம் எழுத போறோம் கிளாஸ் நேம் எப்படி இருக்கணும் இந்த வித் வந்து எப்படி இருக்க போகுது 14 இருக்க போகுது ஃபுல் வந்து 14 இருக்க போகுது சாரி ஹைட்டா வித் வந்து ஹைட் வந்துட்டுது அடுத்தது வந்து ரவுண்டட்டா இருக்க போகுது 2 XL இருக்க போகுது கிரேடியண்டா இருக்க போகுது கிரேடியன்ட் ரைட்ல இருந்து லெஃப்டா இருக்க போகுது அதை கொடுத்துக்கொள்றோம் சரியா ஆனா அது வந்து என்னத்துல இருந்து பேஸ் பண்ணி வர போகுது இந்த தீம்ல இருந்து வர போகுது சரியா இந்த வேரியபிள் இருந்து வரப்போகுது இது வந்து ஷேடோ வரப்போகுது என்னண்டு ஷேடோ எம்டி டாலர் சைனோட உங்களுக்கு வர போறது வந்து ஃபோம் டேட்டால உள்ள கலர் தீம்ல வரப்போகுது அது ஈக்குவலா வரப்போகுது என்ன ட்ரிபிள் ஈக்குவல் இங்க ஈக்குவல் கொடுத்துக்கொள்ளணும் என்னத்துக்காக தீம் என்ற பேர்ல இருக்கிற வரப்போகுது ஓமா இல்லையா அப்படி வரணும்டா ட்ரிங்க் இருந்தால் ட்ரிங்க் என்ன செய்யணும் நாலண்டு வரப்போ ரிங்க வந்து ஒரேஞ்ச் மாறணும் செலக்ட் பண்றது சரியா ரிங் ரவுண்டை சுத்தி வர்ற போறது 500 வரணும் சரியா அப்படி இல்லை என்றால் சரியா அப்படி இல்லை என்றால் ஒன்றும் பெறக்கூடாது சரியா க்ளோஸ் பிரேக்கெட் காமா க்ளோஸ் பிரேக்கெட் சரியா ஏரியா லேபிள் எப்படி இருக்கணும் செலக்ட் பண்ற கலர் தீம் இருக்கணும் செலக்ட் இந்த வேரியபிள்ல இருக்கணும் லேபிள் இது ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது பார்ப்போம் என்னன்னு சரியா தீம் ஓகே நான் என்ன இஷ்யூஸ் வந்து பார்ப்போம் சரியா முதலாவது இது இஷ்யூ சரி இந்த இஷ்யூவை தூக்கிக்கொள்வோம் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன ஐடென்டிஃபையர் அன்எக்ஸ்பெக்டட் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்க கூடாது ஓகே சரி ஓகே
டீச்சர். சரியா? பட்டன் ரெண்டும் பெறணும். சரியா? ஓகேவா? பட்டன் எப்படி வரணும்? பட்டனுக்கு ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்றோம். சரியா? அந்த டிவ்வுக்கு ஒரு டிசைன் போட போறோம். கிளாஸ் நேம். சரியா? அது வந்து என்ன செய்யணும்? ஃபிளெக்ஸா இருக்கணும். ஃபிளெக்ஸ்னா ஃபிளெக்ஸா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஜஸ்டிஃபை எண்டா இருக்கணும். அது ரெண்டு கிடையில ஒரு முடிவு இருக்கணும். கேப் வந்து எத்தனை 4 இருக்கணும். அடுத்து எம்டி வந்து 10 இருக்கணும். சரியா? அடுத்த முதலாவது பட்டன் வந்து என்ன செய்யணும்? இதை கிளிக் பண்ணினா க்ளோஸ் ஆகணும். என்ன செய்யணும்? செட் வியூ வந்து ஃபால்ஸ் மாறும். சரியா? ஓகேவா? கிளாஸ் நேம் எப்படி இருக்கணும்டா? px 6 இருக்கணும். py 3 இருக்கணும். ரவுண்டட் இருக்கணும். எனக்கு ரவுண்டட் 2xl காணும். border இருக்கணும். border வந்து கிரே இருக்கணும். border வந்து கிரேயா இருக்கணும். 300ல இருக்கணும். டெக்ஸ்ட் வந்து ஓட்ட சஜஷன்ல காட்டுது. அப்ப நான் அதையே குயிக்கா டைப் பண்ணி கொண்டு போறேன். ஆனா கோவர் பண்ணேக்க ஃபொண்ட் வந்து என்ன செய்யணும்? செமி பொண்டா இருக்கணும். அதை மட்டும் இல்லாதல போட்டுக்கொள்ளும். கோவர் பண்ணேக்கல என்ன? கோவர் மவுச மேல கொண்டு போய்க்க பேக்ரவுண்ட் கிரே வந்து எவ்வளவு ஆகணும்? 100 ஆகணும். டிரான்சிஷனா இருக்கணும். ஓகேவா? அதில் போய் பார்த்துக்கொள்ளும். சரியா? இதுதான் டிரான்சிஷன். அடுத்தது வந்து ஆரஞ்சு கலர் பட்டன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆரஞ்சு கலர் பட்டன். அதே தான் எழுத போறேன். இதில் பட்டனுக்கு வந்து என்ன செய்ய போறேன்னா, என்ன கொடுக்க போறேன்? அதே விஷயம் எழுத போறேன். பாருங்க, ஆனா அதுல என்ன ஷேடோ ஒன்று வந்திருந்தது. ஓமா இல்லையா? அப்ப ஷேடோ லார்ஜ். லார்ஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேடோ தெரியும். அடுத்து வந்து என்ன, இதுல வந்து பேக்ரவுண்டுக்கு என்ன வந்து கோவர் பண்ணேக்க ஸ்கேல் கூடுற மாதிரி எழுதுவோம். ஸ்கேல் வந்து எப்படி இருக்கணும்? 105 இருக்கும். பாத்தீங்களா? அப்படி ஸ்கேல் கூடுது 105. க்ளோஸ் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணலாம். இங்கே க்ளோஸ் பண்ணலாம். இப்போ ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டோம். சரியா? ஃபார்ம் ஃபுல் டேட்டா. சரி, இப்போ நாங்க என்ன செய்யணும்? இப்போ நாங்க வந்து இப்போ இதை கிளிக் பண்ணிக்கல எங்களுக்கு இந்த பெருமானம் பெறணும். அப்ப ஸ்டோர் பண்ணணும்னா என்ன செய்யணும்? நாங்க இவ்வளவு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும். ஃபுல் நேம், ஃபோன் நம்பர் இதே ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணலாம். அப்படியும் ஆர்டர் பண்ணலாம். அப்ப நான் வந்து வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்றேன். ஃபார்ம் டேட்டான்ட்டு என்னதான் ஈஸி. இதுக்கு செட் ஃபார்ம் டேட்டான்னு இவ்வளவு டேட்டா அதையும் எடுத்து வைக்கிறேன். சரியா? என்னமா இது வந்து நான் ஈஸியா வந்து காப்பி பண்ணி இதுல இருந்து எடுத்துக்கொள்றேன். பட் அது வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிளை ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண அப்புறம் இருந்து யூஸ் ஸ்டேட்ல இவ்வளவு இருக்க போகுது. இதை கிளிக் பண்ண என்ன விஷயம் மாறணும்? ஹேண்டில் பண்ணக்கு என்னன்னு மாறணும்? இன்புட்டா ஹேண்டில் சேஞ்ச் என்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்க போறேன். இ என்ற ஒரு இதை கொடுக்குறேன். அதில் வந்து செட் ஃபார்ம் டேட்டான்னு கொடுத்துக்கொள்றேன். இந்த செட் ஃபார்ம் டேட்டால வந்து ஃபார்ம் டேட்டா